ஹலோ गाइस, நம்ம தனுஷோட இட்லி கடை படத்துல இருந்து ஒரு தாறுமாறான தரமான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் பயங்கர வெறி கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த இட்லி கடை படத்துக்கான அந்த தாறுமாறான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த இட்லி கடை படத்துக்கான அந்த தாறுமாறான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். இட்லி கடை நம்ம தனுஷோட டைரக்ஷன்ல அவரே ஹீரோவாவும் ப்ளே பண்ணி ஒரு ஃபீல் குட் படமா எடுத்திருக்காரு. இட்லி கடைங்கிற பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. படத்துக்கான டைட்டிலே ஸ்டோரியை கெஸ் பண்ண வைக்குது. ஒரு கிராமத்துல சின்ன இட்லி கடை, அதை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள், அந்த ஸ்பாட்ல என்னென்ன விஷயம் நடக்குது, இதுதான் படத்துக்கான ஒன்லைனா இருக்கும் நம்மளாம் நினைச்சோம். ஆனா அப்படி இருக்க போறது கிடையாது. இந்த படத்துல இட்லி கடை கிராமம்னு ஒரு சைடுல இருந்தாலும் இன்னொரு சைடுல பாக்ஸிங் கிரவுண்ட காமிக்க போறாங்க. அங்க நம்ம அருண் விஜய் இருக்காரு. நம்ம தனுஷ் சின்ன வயசுல இருந்து இட்லி கடை நடத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. தாத்தாவான ராஜ்கிரனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா சிவனேசன்ங்கிற இட்லி கடையை நடத்தி வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நித்யா மேனனை கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த ப்ராப்ளம்னால நம்ம தனுஷ் கிராமத்தை விட்டுட்டு சிட்டி சைடு போறாரு. சிட்டில நம்ம அருண் விஜய்க்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்க போது இதுவரையும் அந்த போஸ்டர்ஸை பார்க்கும்போது ஸ்டோரி இதுதான் அப்படின்னு கெஸ் பண்ண வைக்குது. நம்ம தனுஷ் நித்யா மேனனோட கியூட்டான பேர் இந்த படத்துல திரும்ப வரப்போகுது. இந்த படத்துக்கு நம்ம ஜீவ் பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாரு. சோ அப்போ ஒரு கலக்கலான சம்பவத்தை நம்ம ஜீவி இந்த படத்துல பண்ணிடுவாரு. இந்த இட்லி கடை வர ஏப்ரல் 10ஆம் தேதி இறக்க போறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி இப்ப தியேட்டர்ல வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இந்த இட்லி கடை படத்தை தள்ளி போட்டதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி இறங்கினால, இன்னொன்னு படத்துக்கான ஷூட்டிங் டிலே ஆனனால படத்தை அக்டோபருக்கு தள்ளி வச்சிட்டாங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு லாங்ல தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் என்னன்னா மாசத்துக்கு ஒரு பெரிய ஸ்டாரோட படம் இறங்குது. அதனால படத்துக்கான ஒர்க்கை பார்த்து பார்த்து பக்குவமா பண்ணணும்னு இந்த முடிவு எடுத்து அக்டோபருக்கு படத்தை தள்ளி போட்டாங்க. இந்த ஒரு கேப்ல படத்துக்கான எல்லா ஒர்க், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணா இந்த இட்லி கடை படத்துக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப படத்துல இருந்து லேட்டஸ்டா என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இட்லி கடை படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. நம்ம தனுஷ் அருண் விஜய் இருக்கிற மாதிரி ஒரு நியூ போட்டோ இப்ப வந்திருக்கு. வர ஜூலை 28 நம்ம தனுஷோட பர்த்டே. அந்த ஒரு டேட்ல இந்த இட்லி கடை படத்துக்கான டீசரோ இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிளோ இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம தனுஷோட அப்கமிங்கா வர போற எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க? உபேராவா இட்லி கடையா? ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.